நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் பதிலடி நிச்சயம் கடுமையாக இருக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் வான்ஸிடம் பிரதமர் மோடி உரையாடிய போது ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை, பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் இந்தியா நிச்சயம் கடுமையான பதிலடி கொடுக்கும். இந்தியாவின் 26 நகரங்கள் மீது பாகிஸ்தான் குறிவைத்தது. இதற்கு இந்தியா கடுமையான பதிலடி கொடுத்தது என தெரிவித்ததாக அமெரிக்க செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்கள் மீது மட்டும்தான் இந்திய ராணுவம் முதலில் தாக்குதல் நடத்தியது. தாக்குதலில் முக்கிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது என ராணுவ டிஜிஎம்ஓ ராஜீவ் கை கூறினார். பயங்கரவாதிகளுடன் பாகிஸ்தானுக்கு இருக்கும் நேரடி தொடர்பு குறித்த புதிய ஆதாரங்களுடன் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை சந்தித்து இந்தியா புகார் அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்த அறிவிப்பை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என புதிய போப் லியோ தெரிவித்தார். பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தின் சார்பில் மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்த விழாவை கொடியேற்றி துவக்கி வைத்தார். திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களை தொடர்ந்து சேலத்தில் வீட்டில் தனியாக இருந்த முதிய தம்பதியை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்தனர். பணம் மற்றும் நகைக்காக இக்கொலை நடந்ததா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தான் நாட்டுக்குள் நுழைந்து அங்கிருக்கும் பயங்கரவாத முகாம்களை துவம்சம் செய்த இந்திய ராணுவத்துக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த போரை மிக வலிமையாக, திறமையாக, மிக வீரியத்துடன் கையாண்டு கொண்டிருக்கும் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படை அதிகாரிகள், முப்படை வீரர்கள் ஆகியோருக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள் எனவும் கூறியுள்ளார். பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டத்தை கூட்டி போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல் கடிதம் எழுதியுள்ளனர். வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு அந்நாட்டு இடைக்கால அரசு தடை விதித்துள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.